நாம் பசுமையாக பாதுகாத்து கொண்டால் தான் நம் வாழ்வு பிரகாசமாக அமையும் என்கிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நம் வீடியோலை நிகழ்ச்சி நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். இயற்கையில் இருக்கிற விலங்குகளுக்கும் தாவரங்களுக்குமே ஒரு தனித்தன்மை இருக்கிறது. அதனால்தான் இயற்கையோடு இணைந்திருக்கிற விலங்குகளையும் தாவரங்களையும் பார்ப்பதற்கு நமக்கு அதிகமாக ஆர்வம் இருக்கிறது. ஏனென்றால் அவை இரண்டுமே நம்முடைய இயற்கையை பாதுகாக்கிற, அதோடு சிறப்பான இயற்கையை கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த சேவையை செய்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் வண்ணத்து பூச்சிகளை நாம் பார்க்கிற பொழுது அது இயற்கையாக இருக்கிற வாழ்கிற அந்த சூழலை பார்த்து நாம் மகிழ்வது உண்டு. ஆனால்தான் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அதனுடைய ஒவ்வொரு அசைவையும், அதனுடைய நிறத்தை, அதனுடைய உருவத்தை பார்த்து ரசித்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் வண்ணத்து பூச்சிகளுக்கு எப்பொழுதுமே ஒரு தனித்தன்மை இருக்கிறது. அதோடு இன்றைக்கி விலங்குகளுடைய எண்ணிக்கையை வைத்து பார்க்கிற பொழுது அதிகமான இடத்தை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிற ஒரு விலங்குகளுடைய தொகுதி எதுவென்று கேட்டால் பூச்சிகள். அதனால்தான் கிட்டத்தட்ட 75 விழுக்காடு விலங்குகளினுடைய எண்ணிக்கையில் பூச்சிகளினுடைய தொகுதி 75 விழுக்காடாக இருந்து கொண்டிருக்கிறது. 25 விழுக்காடு தான் மற்ற விலங்குகளுக்கு அதனுடைய தொகுதிகளாக நாம் பிரித்திருக்கிறோம். அதனால்தான் இன்றைக்கு சுற்றுச்சூழலில் இயற்கை, அது எந்த இடமாக இருந்தாலும் சரி, வனமாக இருந்தாலும், நிலமாக இருந்தாலும், தண்ணீராக இருந்தாலும், ஈவன் ஆகாயத்தில் இருந்தால் கூட பூச்சிகளினுடைய ஆக்கிரமிப்பு, அதனுடைய வாழ்கிற அந்த தன்மை அங்கு அதிகமாக இருக்கிறது. அதையும் தாண்டி இந்த வண்ணத்து பூச்சிகள் ஆங்கிலத்தில் பட்டர்ஃப்ளை என்று சொல்லுகிறோம். எப்படி இதற்கு இந்த பெயர் வந்தது என்று பார்க்கிற பொழுது இந்த பட்டர்ஃப்ளை என்று எதை வைத்து சொல்கிறார்கள் என்றால் அதனுடைய நிறத்தை அடிப்படையாக வைத்து. பொதுவாக அதை பற்றி ஆராய்ந்த விஞ்ஞானிகள் அதற்கு பெயரிடுகிற பொழுது அதிகமான வண்ணத்து பூச்சிகள் மஞ்சள் நிறத்தில் இருந்ததனுடைய விளைவாக அந்த நேரத்தில், ஏனென்றால் அந்த மஞ்சள் நிறம் எதை மாறி இருந்தது என்றால் நாம் குறிப்பிடுகிற வேதி பொருள்களாக இருக்கிற சல்ஃபர் என்ற பொருளை, அதனுடைய நிறத்தை அடிப்படையாக அது இருக்கின்றடைய காரணமாகத்தான் இன்றைக்கு எவ்வாறு அங்கு நிகழ்கிறது என்றால் அங்கே இருக்கக்கூடிய அந்த கலர், அந்த நிறம் அந்த வண்ணத்து பூச்சிக்கு பெயராக இடப்பட்டது. அதனால்தான் அதை பட்டர்ஃப்ளை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் அதை அழகிய தமிழில் நாம் குறிப்பிடுகிற பொழுது வண்ணத்து பூச்சிகள் என்று ஏன் குறிப்பிடுகிறோம் என்றால் அதனுடைய அருமையான நிறம், ஒவ்வொரு இடத்திற்கு ஏற்றால் போல் அதனுடைய நிறம் அமைந்து இயற்கையோடு இணைந்து இருக்கிறதுனால்தான் அது பறந்தாலும் சரி அல்லது வண்டிலிருந்து தேனை பருகிற பொழுது கூட நம்மை பார்த்து அதை ரசிக்கிறோம். அதனால்தான் பல கவிஞர்கள் அதை பற்றி பல பாடல்கள் எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது நிறத்தை மட்டும் அடிப்படையாக வைத்தல்ல, அதனுடைய வாழ்க்கை முறை, அதனுடைய சூழல், இதையெல்லாம் வைத்து அதற்கு கவிதை அதிகமாக அழகாக எழுதி கொண்டிருக்கிறார்கள். அதையும் தாண்டி அதனுடைய உருவம் நமக்கு வியப்பாக இருக்கிறது. ஏனென்றால் அதனுடைய அளவு எந்த அளவுக்கு என்றால் கிட்டத்தட்ட 1 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டர் அளவிற்கு அதனுடைய உருவம் இருக்கிறது. எடையை பார்த்தால் 0.3 கிராம் முதல் கிட்டத்தட்ட 3 கிராம் அளவிற்கு அதனுடைய எடை இருக்கிறது. அது மாதிரி 2 காம்பவுண்ட் ஐ என்று சொல்லப்படுகிற, ஏன் அது காம்பவுண்ட் ஐ என்று சொல்கிறார்கள், கண்கள் என்று சொல்கிறார்கள் என்றால் அதனுடைய கண்களில் இருக்கின்ற ஒவ்வொரு செல்லும் அதனுடைய நிறத்தை, அதாவது அது பூக்களாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் சரி அதனுடைய தன்மையை கிரகித்து கொண்டு அது முழுமையாக காட்டக்கூடிய அந்த திறன் அந்த காம்பவுண்ட் ஐ என்று சொல்லப்படுகிற அந்த வண்ணத்து பூச்சியில் இருக்கின்ற அந்த கண்களுக்கு உண்டு. அதையும் தாண்டி அங்கே என்ன நடைபெறுகிறது என்றால் அதனுடைய உணர்வு, 2 ஆண்டனா அதனுடைய தலையில் இருக்கிறது. அந்த ஆண்டனா வைத்து கொண்டு உணவினுடைய தன்மையையும்
அல்லது வேறு சுவையான விஷயங்களையும் தெரிந்து கொள்வதற்காக, உணர்வதற்காக அந்த 2 ஆண்டனாக்கள் அங்கே இருக்கிறது. அதையும் தாண்டி அதற்கு 3 வகையான ஜோடி கால்கள் இருக்கிறது. பொதுவாக பூச்சிகளுக்கு பல வகையில் பல சூழல்களில் 8 கால்களிலிருந்து ஈவன் 16 கால்கள் கூட, அதையும் தாண்டி கூட இருக்கக்கூடிய பூச்சி இனங்கள் இருக்கிறது. ஆனால் வண்ணத்து பூச்சிக்கு 3 ஜோடி கால்கள் இருக்கிறது. ஏன் இது இருக்கிறது என்றால், அந்த பூக்களில் அமர்ந்து வண்டுகளை, அதாவது பூக்களில் அமர்ந்து அந்த பூக்களில் உள்ள தேனை பெறுவதற்கு உள்ள வசதியாக அந்த 3 ஜோடி கால்கள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி அது பறப்பதற்கான அதனுடைய இறக்கை. இதில் இறக்கையினுடைய அந்த நிறம்தான் வண்ணத்து பூச்சிகளுக்கு ஒரு பெரிய கவர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அந்த இறக்கை எப்படி அமைந்திருக்கிறதுனால், ஒரு நல்ல நிரந்தரமான அதிகமான சக்தி நிறைந்த அதனுடைய அமைப்புகள் இருப்பதோடு இல்லாமல், அதில் இருக்கிற அந்த நிறம் அந்த ஒவ்வொரு இயற்கைக்கும் அந்த சுற்றுச்சூழலுக்கு ஏற்றாற்போல் தன்னுடைய நிறத்தை அங்கே பெற்றுக்கொள்வதனுடைய காரணமாகத்தான் எந்த ஒரு எதிரியாக இருக்கக்கூடிய, அதை உணவாக உண்கிற மற்ற விலங்குகளுக்கு அதிலிருந்து தன்னை மறைத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு, இல்லை அதை இயற்கையோடு இணைந்து இருப்பதனால் அதை அடையாளம் காண முடியாத அளவிற்கு அதனுடைய வளர்ச்சி இருந்து கொண்டிருப்பதனுடைய காரணமாகத்தான் அதனுடைய அந்த இறக்கை இருக்கிறது. அதையும் தாண்டி இதில் முக்கியமானவென்று கேட்டால், வண்ணத்து பூச்சிகள் எப்பொழுதுமே பறந்து கொண்டிருக்கிறார். அதனுடைய அன்னைக்கு சுற்றுச்சூழலில் இருக்கின்ற அந்த வெப்பத்தினுடைய அளவு கிட்டத்தட்ட 30 டிகிரி சென்டிகிரேடு இருந்தால்தான் ஒரு வண்ணத்து பூச்சியால் பறக்க முடியும். ஆனால் அதையும் தாண்டி அப்படி வண்ணத்து பூச்சிகள் பறக்க முடியவில்லை என்றால், அன்று அந்த சுற்றுச்சூழலில் வெப்பநிலை மிகவும் குறைவாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் தான் சில நேரங்கள் வண்ணத்து பூச்சிகள் ஒரே இடத்திலே நின்று கொண்டிருக்கும். ஆனால் இறக்கையை மட்டும் மாட்டிக்கொண்டிருக்கும். ஆனால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அது நகர முடியாது. அதனால்தான் சில நேரங்களில் ஒரே இடத்தில் பல வண்ணத்து பூச்சிகள் இருப்பதை பார்த்து நாம் ரசிப்பது உண்டு. ஆனால் அதனுடைய உண்மையான நிலை என்னவென்று கேட்டால், அன்னைக்கு இருக்கிற அந்த தட்ப வெப்பநிலை அதற்கு உகந்ததாக இல்லாதனுடையதால், உகந்ததாக இல்லை என்பதை விட பறப்பதற்கு அது உகந்ததாக இல்லை என்பதனால்தான் அது பறக்க முடியவில்லை. அதனால்தான் நிறைய நேரங்களில் வண்ணத்து பூச்சிகள் 2 நிறத்தை அதிகமாக வைத்திருக்கும். ஒன்று கருப்பு நிறம், இன்னொன்று ஊதா நிறம். ஊதா நிறம் ஏன் இருக்கிறது என்று கேட்டால், தங்களிடமிருந்து கிரகித்து கொண்ட வெப்பத்தை தன்னை அவர்களுக்கு பறப்பதற்கு பயன்படுத்தி கொள்வதற்காக இருக்கிறது. சில நேரங்களில் அதிகமாக வெப்பம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். அது கருப்பு நிறமாக இருந்தால் என்ன ஆகும்? அதனுடைய வெப்பத்தை கிரகித்து கொள்கிற தன்மை அதிகமாக இருக்கின்ற அந்த சூழலில் அதை எவ்வாறு அதை வேறுவாக செய்கிறது என்றால், அந்த வெப்பநிலைக்கு ஏற்றால் போல் ஊதாவாக தன்னுடைய கலரை மாற்றி வருகிறது. அல்லது வெயில் குறைவாக இருந்தால், வெப்பத்தின் நிலை குறைவாக இருந்தால் அது கருப்பு நிறமாக மாற்றிக்கொள்கிற அந்த சூழல் இருப்பதனால் தன் உடம்பிற்கு வேண்ட அந்த 30 டிகிரி சென்டிகிரேடை வைத்துக்கொண்டு பறக்கிற ஒரு தன்மை இருக்கிறது. ஆனால் தான் இன்றைக்கு கூட வண்டுகள் எப்படி தேனை உறிஞ்சுகிறதோ அது போன்றுதான் வண்ணத்து பூச்சிகள் ஒவ்வொரு பூக்களில் உள்ள தேனை குடிப்பதன் மூலம் மகரந்த சேர்க்கை வருகிறது. அதனால் உணவு உற்பத்தி அதிகரிக்கக்கூடிய சூழலும் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தான் உலகத்தில் கிட்டத்தட்ட 2500 வகையான வண்ணத்து பூச்சிகள் பல வகையான சேவையை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால்தான் இந்த வண்ணத்து பூச்சி அழகாக இருப்பது ஒன்று மட்டுமல்ல, அதனுடைய பயன்பாடு மக்களுக்கு அதிகமாக இருப்பதனால்தான் இன்று கூட வண்ணத்து பூச்சிகளை பார்த்தாலே நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் பயன் ஒன்றே செய்து கொண்டிருக்கிற பூச்சியாக இருக்கிறது. அதனால்தான் அப்படிப்பட்ட பூச்சிகளை, வண்ணத்து பூச்சிகளை நாம் பாதுகாக்கிறது நம்முடைய கடமையாக இருப்பதனால், நம்முடைய இயற்கையை பாதுகாப்பதன் மூலம் இந்த மாதிரி பூச்சிகள், அழகான பூச்சிகள், வண்ணத்து பூச்சிகள் நம்முடைய சுற்றுச்சூழலில் இருந்து அதை அலங்கரித்து கொண்டிருப்பதை நாம் நினைத்து பார்க்கிற பொழுது, அதற்கு உகந்த ஒரு சூழலை நாம் உருவாக்கி தருகிற பொழுது நிச்சயமாக அந்த வண்ணத்து பூச்சிகள் இந்த வனங்களில் மட்டுமல்ல, நாம் இருக்கிற இடங்களிலும் வலம் வருகிற வாய்ப்பு இருக்கிறது. அதன் மூலம் நாமும் மகிழலாம், சுற்றுச்சூழலும் மகிழ்ச்சியாக இருக்கும்.